புதுவையில் இன்று துவங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை தனியார் பள்ளியை சேர்ந்த 7278 மாணவ மாணவிகள் 20 மையங்களில் தேர்வெழுதினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கி ஏப்ரல் 15 வரை நடைபெறுகிறது. புதுவையில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாற்றப்பட்டதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்நிலையில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இன்று துவங்கும் தேர்வினை எழுதுகின்றனர். அதன்படி புதுவையில் உள்ள 146 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7278 மாணவ மாணவிகள் தேர்வெழுதுகின்றனர். இவர்களுடன் 574 தனித் தேர்வர்களும் சேர்ந்து மொத்தம் 7851 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். இவர்களுக்காக புதுவையில் 20 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்காலில் 28 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 497 மாணவ மாணவிகள், 284 தனித் தேர்வர்கள் என 781 பேர் தேர்வெழுதுகின்றனர். இவர்களுக்காக 6 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையத்திற்குள் எந்தவித எலக்ட்ரானிக் பொருட்களும் கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் இடங்களில் மின்சாரம் தடைபடாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக புதுவை கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெற இருக்கும் 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழை நிர்வாகிகள் அமைச்சர் திருமுருகன், முன்னாள் சபாநாயகர் சிவக்குழந்தை சந்தித்து இன்று வழங்கினர். பிரான்ஸ் நாட்டில் செப்டம்பர் 2025 நடைபெற இருக்கும் 12ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிற்காக அழைப்பிதழை புதுவை அரசு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் PRN திருமுருகன் அவர்களுக்கும், சட்டப்பேரவை அரசு மேனாள் சட்டப்பேரவைத் தலைவரும் கம்பன் கழக செயலாளரும் சப்தகிரி குழும நிறுவனருமான VP சிவக்குழந்தைக்கும், புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்திற்கும், 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் தலைவர் அப்துல் வாஹிதுக்கும், பொதுச் செயலாளர் கோவிந்தசாமி ஜெயராமன் மற்றும் மாநாட்டு புதுவை பிரதிநிதி பெருமாளிற்கும் அழைப்பிதழை வழங்கி மாநாட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தனர். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். காரைக்கால் மீனவர்கள் உட்பட 13 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் ஒரு மீனவருக்கு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்தார். அவருக்கு முழு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் கவர்னரை சந்தித்து கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்ட துரித நடவடிக்கை காரணமாக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு விமானம் மூலமாக சென்னை வந்து குண்டு அடிப்பட்ட மீனவர்கள் சிகிச்சைக்காக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மற்றவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த கவர்னர் கைலாசநாதனை மீனவ பஞ்சாயத்து குழுவினர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக எழும் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளதாகவும், காரைக்கால் மீனவர்கள் அந்தமான் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஆழ்கடல் மீன்பிடிக்க தொலைநோக்கு செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் கவர்னர் தெரிவித்தார். மீனவர்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான ஸ்மார்ட் மற்றும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைக்க பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் 130 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் இந்த திட்டம் காரைக்கால் மீனவ மக்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்றார். புதுவை காவல்துறையில் முதல் வருடாந்திர காவல் மாநாடு 2025 நிறைவு விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கினார். புதுவை காவல்துறையில் முதல் வருடாந்திர காவல் மாநாடு 2025 2 நாள் மாநாட்டை நேற்று முன்தினம் DGP துவக்கி வைத்தார். 21 பாடங்களை உள்ளடக்கிய 4 அமர்வுகள் இருந்தது. பல்வேறு காவல்துறை அமர்வுகள் குறித்த விளக்கங்களை மூத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டத்துறை, தடவியல், NIC மற்றும் ஜிப்மர் ஆகியவற்றின் வல்லுநர்கள் விரிவுரை வழங்கினர். கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெறும் மாநாட்டில் அனைத்து நிலைகளிலும் உள்ள காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமகால சட்ட அமலாக்க பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால வழிமுறைகள் குறித்த செயல் திட்டங்களை இந்த மாநாடு நோக்கமாக கொண்டிருந்தது. நகர்ப்புற காவல், சைபர் மோசடிகள், போதைப் பொருள் கடத்தல், கடலோர பாதுகாப்பு, VIP பாதுகாப்பு, சாலை போக்குவரத்து மேலாண்மை மற்றும் காவல் பணியில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்துதல் போன்ற தலைப்புகளில் இந்த மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியில் நேற்று அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்களையும் விருதுகளையும் வழங்கினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் டெல்லி சென்று போராட்டம் நடத்த சமூக ஜனநாயக அமைப்புகள் முடிவெடுத்துள்ளன.
புதுச்சேரிக்கு முழு மாநில தகுதியுடன் கூடிய அதிகாரம் பெற்ற மாநில தகுதி வழங்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவது குறித்து அனைத்து சமூக ஜனநாயக அமைப்புகள் இயக்கத்தினர் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிடர் விடுதலை கழக அலுவலகத்தில் நேற்று மாலை ஆலோசனை நடத்தினர். தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனருமான நேரு என்ற குப்புசாமி தலைமை தாங்கினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், திமுக தலைவர் லோக ஐயப்பன், தமிழர் களம் அழகர், மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், தமிழக சுவாமிநாதன், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஸ்ரீதர், புரட்சியாளர் அம்பேத்கர், தொண்டர்படை பாவாடை ராயன், தந்தை பெரியார் திலக இளங்கோ, மக்கள் மற்றும் நாராயணசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி அடுத்த மாதம் இறுதியில் டெல்லி சென்று ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 9வது செயல் விளக்க கூட்டம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்திட 1995 மற்றும் 1996 சட்டப்பேரவையில் பெருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமாக கொண்டுவர மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திடவும், புதுச்சேரி மாநில சட்டமன்றம் மத்திய அரசுக்கு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சலவை தொழிலகம் மற்றும் லாண்டரி கடைகளுக்கு தமிழகத்தில் வழங்கப்படுவதைப் போல சலுகை விலை சிறு தொழில் மின்சாரம் வழங்கிட புதுவை மாநில அரசு வேண்டும் என்றும், சலவை தொழில் செய்பவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், புதுவை அரசு வழங்கும் இலவச இஸ்திரி பெட்டிக்கு மாற்றாக எரிவாயு இஸ்திரி பெட்டி சிலிண்டருடன் வழங்க வேண்டும் என்றும், ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது போல் புதுவை அரசு வண்ணார் சமுதாய மக்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாட்டு நலவாரியம் அமைத்து ஆண்டுக்கு 100 கோடி ஒதுக்கி தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் கண்ணையன், தலைவர் கலிகபிரபால், செயலாளர் PR சிவகுமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், துணைத் தலைவர்கள் பிரபுராமன், லதா, பெருமாள், துணை செயலாளர்கள் சீதாராமன், சரவணன், செயற்குழு உறுப்பினர்கள் வடிவேல், முடியாண்டி, தனகோடி, ஜோதி, பிரபு, குமரா, பிரகாஷ், சுசீந்தர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் மணக்குள விநாயகரை வழிபட்டுவிட்டு சென்று தேர்வு எழுத சென்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கி ஏப்ரல் 15 வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் அனைத்தும் CBSE பாடத்திற்கு மாற்றப்பட்டதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்துவிட்டது. இந்த நிலையில் தமிழக அரசின் பாடத்திட்டத்தினை பின்பற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் இன்று துவங்கும் தேர்வினை எழுதுகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் உள்ள 146 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7278 மாணவ மாணவிகள் தேர்வெழுதுகின்றனர். இந்த பொதுத் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் இன்று காலை பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்திற்கு தங்கள் பெற்றோருடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தேர்வு எழுத சென்றனர். அமைச்சருக்கு எதிராக அவதூறு போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரியகடை காவல் நிலையத்தில் NR காங்கிரசார் புகார் அளித்துள்ளனர். புதுவை பொதுப்பணி தலைமை பொறியாளர் தீனதயாளன் காரைக்காலில் லஞ்சம் வாங்கும் போது CBI-யால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். துறை அதிகாரி லஞ்சம் வாங்கியதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவி விலக வேண்டும் என காங்கிரசார் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர். இந்த நிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி புதுவை முழுவதும் போஸ்டர்கள் ஓட்டப்பட்டுள்ளது. இதற்கு NR காங்கிரஸ் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பொய் புகார் மற்றும் அவரின் பெயருக்கு வங்கம் விளைவிக்கும் வகையில் அவதூறு பரப்பி போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த புதுக்குப்பத்தை சேர்ந்தவர் முனியப்பன். மீனவரான இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் யாரிடமும் தெரிவிக்க கூடாது என மிரட்டியுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் முனியப்பன் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி சுமதி நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி முனியப்பனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 26,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார்.
புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வாலிபரை கைது செய்த போதை தடுப்பு பிரிவு போலீசார் அவரிடமிருந்து 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ரோடியார்பேட் பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி கடந்த 3 நாட்களாக போலீசார் பேருந்து நிலையம் சுற்றியுள்ள பகுதிகள் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக ஒரு வாலிபர் அங்கும் இருட்டில் சுற்றித் திரிவதை கண்ட போலீசார் அவரை பிடிக்க சென்ற பொழுது போலீசாரை கண்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றது. அருகே இருந்த வாய்க்காலில் தவறி விழுந்தார். இதில் அவரது இடது கையில் முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து விசாரணை செய்ததில் அவர் புதுச்சேரி ஜெயன் பாளையத்தை சேர்ந்த சித்தாந்தம் என்பதும் விற்பனைக்காக கையிருப்பில் 5 கிலோ கஞ்சாவும் வீட்டை சோதனை செய்ததில் அங்கு 3 கிலோ என மொத்தம் 4 கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டு போலீசார் அதனை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சித்தானந்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் போலீசார் அடைத்தனர். மேலும் சித்தானந்தம் மீது காலாப்பட்டு பல்கலைக்கழக பகுதியில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வழக்கு நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷின் பிறந்த நாளையொட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஹோம் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர், புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷ் சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணா நகரில் உள்ள ஜாலி ஆதரவற்ற பெண் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கான காப்பகங்களில் உணவுகளை புதுச்சேரி மாநிலம் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வீரப்பன் உணவு வழங்கினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷின் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடிய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான வீரப்பன், துணை சபாநாயகர் ராஜவேல் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை ரெட்டியார்பாளையம் உழவர்கரை வயல்வெளி நகர் புனித பெரிய நாயகி அணை சிற்றாலைகள் அர்ச்சிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை ரெட்டியார்பாளையம் உழவர்கரை வயல்வெளி நகர் வீரமா முனிவரால் புகழ் பாட பெற்ற புனித பெரிய நாயகி அணையின் சிற்றால அர்ச்சிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் முனைவர் பிரான்சிஸ் கலிட்ஸ் பொற்கரங்களால் ஆசித்து இறை மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு தந்தை ஜோசப் பவுல் முன்னிலை வகிக்க அருத்தந்தையர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பங்குத்தந்தை திருப்பணிக்குழு மற்றும் வயல்வெளி நகர பகுதி இறை மக்கள், உழவர்கரை ரெட்டியார்பாளையம் பங்கு மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஜோஷாக் அவர்களுக்கு வயல்வெளி மக்கள் நன்றியை தெரிவித்தனர். இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் மணவெளி பகுதியில் நடைபெற்றது. இசைப்பூக்கள் வாட்ஸ்அப் குழு நடத்தும் சித்திரை தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் அரியாங்குப்பம் அருகே உள்ள மணவெளியில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நிறுவனர் கலைவாணன் முன்னிலை வகிக்க இளஞ்செழியன் தலைமை தாங்கினார். சட்ட ஆலோசகர் சிவகுமார், துணைத் தலைவர்கள் தங்கத்துறை, திலீபன், பொதுச் செயலாளர்கள் SVS குமரன், வேல்முருகன், செயலாளர்கள் இசைவேந்தன், விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவது போல் பாண்டி மெரினாவில் தமிழ் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும். நம் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளான தாரை தப்பட்டை, சிலம்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வால் சண்டை, குத்து வரிசை, தீப்பந்தாட்டம், ஜிம்னாஸ்டிக், வான வேடிக்கை, DJ நிகழ்ச்சிகள் என ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் வாலிபரிடம் நகை பணத்தை திருடிய பெண்ணை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் விபச்சாரத்துடன் திருட்டில் ஈடுபட்டது ஏன் என்ற கேள்விக்கு அந்த பெண் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பெண்ணிடம் போலீசார் நடத்திய விசாரணைகள் அவர் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாலுகா சிலம்பூரை சேர்ந்த பாஞ்சாலி என்ற கடையரசு என்பது தெரிய வந்தது. அவர் இதேபோல் ஆண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்து பணம் நகைகளை பறித்து சென்றதும் தெரிய வந்தது. அந்த நகைகளை விற்று ஜெயங்கொண்டத்தில் அவர் புதியதாக வீடு கட்டி வந்துள்ளார். வீட்டு வேலைகள் ஈடுபட்டிருந்த பாஞ்சாலியை போலீசார் கைது செய்தனர்.
இந்த நிலையில் பாஞ்சாலியை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த பாஞ்சாலிக்கு திருமணமாகி 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். கணவரை பிரிந்து வாழும் பாஞ்சாலி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுத்துள்ளார். 2 பிள்ளைகள் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பாஞ்சாலி அவ்வப்பொழுது விபச்சாரத்தில் ஈடுபட புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். அதேபோல் சம்பவத்தன்று புதுவைக்கு வந்த பொழுதுதான் ரியல் எஸ்டேட் அதிபரை உல்லாசத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். உல்லாசம் அனுபவித்துவிட்டு போதையில் மயங்கியவுடன் அவர் அணிந்திருந்த நகை மற்றும் ஐபோனை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசாருக்கு புகார் அளித்தவுடன் போலீசார் பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்து பெண்ணின் அடையாளத்தை கண்டனர். இதையடுத்து பிரகாஷ்ராஜிடம் விசாரணை நடத்திய பொழுது அந்த பெண் தன்னிடமிருந்து போன் வாங்கி யாரிடமோ பேசினார் என அவர் கூறியுள்ளார். இதையடுத்து போலீசார் பிரகாஷ்ராஜின் போனிலிருந்து கடைசியாக பேசிய அந்த எண்ணை கண்டுபிடித்த பொழுது அந்த எண்ணை ஜெயங்கொண்டத்தில் வசிக்கும் பாஞ்சாலியின் தாயாரின் செல்போன் எண் என்பது தெரியவந்தது. போலீசார் ஜெயங்கொண்டம் சென்று பாஞ்சாலியை பிடித்தனர். பாஞ்சாலி மீது பெண்ணாடத்தில் ஒரு சண்டை வழக்கம் உள்ளது. அவரை இதுபோல் விபச்சாரத்திலும் திருட்டிலும் ஈடுபட்டு வந்த பணத்தை கொண்டு ஜெயங்கொண்டத்தில் வீடு கட்டி வந்துள்ளார். பிரகாஷ்ராஜிடம் திருடிய நகையில் 2.5 பவுன் கை செயின், 1/2 பவுன் மோதிரம் ஆகியவற்றை மட்டும் தான் கட்டி வரும் வீட்டின் அருகே உள்ள குடிசையில் மறைத்து வைத்துள்ளார். மீதி நகைகளை வரும் வழியிலேயே விற்று பணம் பெற்று வீடு கட்ட மணல் உள்ளிட்டவற்றை வாங்கியுள்ளார். மேலும் அவரது செல்போனில் கையில் இருந்ததால் மாட்டிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் செல்போனை பேருந்தில் செல்லும் பொழுதே தூக்கி வீசிவிட்டு சென்றுள்ளார். விசாரணை முடிந்ததும் மீண்டும் பாஞ்சாலியை போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.